ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு பேபால் அக்கௌண்ட் எப்படி ஈஸியாக 5 மினிட்ஸில் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். இந்த சேனல் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அதை பற்றி தான் இருக்கும். ஆல்சோ வந்து லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் டூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். என்ன டாபிக் எடுக்கிறது ஆர் வந்து என்ன நீஷ் எடுக்கிறதுன்ட்டு தெரியாது. ஸோ அந்த டாபிக் அண்ட் நீஷை பற்றி நான் வந்து ஒரு இபுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஃப்ரீ இபுக்கும் இருக்குது, வேணும்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பேபால் வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து சைன்அப் பண்ணுறேன். என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதுபடி வந்து நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஆர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்குது, பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்லி நீங்கள் பேமெண்ட் வந்து சென்ட் தான் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ரிசீவும் பண்ணலாம், சென்டும் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம்க்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கீங்க, லைக் CJ, அதுக்கப்புறம் வந்து கிளிக் பேங்க், அதுக்கப்புறம் கிளிக் ஃபனல், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து பேமெண்ட் வந்து பேபால் மூலியமாக ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பிஃபை இருக்குல்ல, ஷாப்பிஃபை ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து பேபால் மூலியமாக வந்து நீங்கள் அது நிறையா பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஷாப்பிஃபை ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, மேபி நீங்கள் டிசைன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டீஸ்ப்ரிங் அண்ட் ரெட்பபிள் வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து நீங்கள் டிஷர்ட் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பேபால் மூலியமாக ஈஸியாக வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து இது பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து நீங்கள் இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து லைக் பேமெண்ட் வந்து எதுக்காக நீங்கள் வந்து வாங்குறீங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்ஸில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து செல் பண்ணுறீங்களா, ஆர் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சரா, இல்லை ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்லாம் வாங்கணுன்னுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து வெப்சைட்ஸ் அண்ட் லைக் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நான் செல் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வால்யூம் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மேபி லெஸ் தென் 5 lakhsனே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி பேமெண்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போதைக்கு ஃபாரின் கரன்சின்ட்டு நான் கொடுத்து நான் நெக்ஸ்ட் போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து ஒரு இமெயில் ஐடி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரைமரியாக ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்களா, ஸோ அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடுங்க. உங்கள் பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கணும். அது இல்லாமல் நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் பாஸ்வேர்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து நீங்கள் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் பார்ட்னர் வச்சு நீங்கள் 2-3 பேராக பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து இண்டிவிஜுவல்ன்ட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நிறையா வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கீவேர்ட் கேட்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் சர்வீஸ்ன்னு நீங்கள் லைக் கீவேர்ட் டைப் பண்ணாலே வந்து கீழே நிறையா வந்து சஜஷன் வரும். ஸோ அதுபடி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் கோட் கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து நீங்கள் என்ன பர்பஸ் கோடுன்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சின்ட்டு நான் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேம் கேட்குறாங்க, ஒரு ஆல்ஃபபெட்டிக் நேம் கேட்குறாங்க பேபாலுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த பேஜில் என்ன கேட்குறாங்கன்னா வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு சில அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேம், லீகல் நேம் என்டர் பண்ணுங்கள். ஸோ பேபாலில் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களோட நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து கரெக்டாக தான் இது பண்ணணும். 2 வாட்டி வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பரை வந்து ரெண்டு பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நிறையா இந்த மாதிரி இருக்குது. நான் போக நான் வந்து என்னன்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அட்ரஸ்,
நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ இந்த ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் வந்து ஓடிபி ஆர் எனிதிங் உங்களுக்கு பர்சனலாக இன்ஃபர்மேஷன் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ப்ரொவைட் பண்ணணுன்னா வந்து இது வழியாக தான் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிஸ்னஸ் செட்டப் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதை வந்து இப்போ என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் வந்திருக்கும். உங்கள் இமெயிலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் இப்போ இமெயில் வெரிஃபை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை இப்போ லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணிட்டா வந்து உங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பேஜில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா வந்து பேங்க் லிங்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்குல்ல, ஸோ அது ஒரு அப் டு லைக் 8 or 9 digit or 10 digitsக்குள்ளே வரும். ஸோ அது நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களோட பிரான்ச் லொக்கேஷனை போட்டிங்கன்னா அந்த உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐஎஃப்எஸ்சி கோட் வரும். ஸோ அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் லைக் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிங்க் யுவர் பேங்க்ன்ட்டு நீங்கள் கொடுத்துடணும். ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ அதை என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து 3 days ஆகும்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 3 to 5 daysக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா வந்து ஒரு 2 transaction வந்து பேபால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காகன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட் தானான்ங்கிறதுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக இந்த 2 transaction வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அதுக்கப்புறம் இந்த பேஜ்க்கு வரணும். ஸோ இந்த பேஜ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுக்கணும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன டிரான்சாக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா 1.1 rupeesன்னு இருக்கும். ஆர் வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து 1.5 rupeesன்னு இருக்கும். ஸோ 2 டிரான்சாக்ஷன் வந்து வேறு நம்பர்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வந்து கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த 2 transaction வந்ததுக்கப்புறம் வந்து எங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணணுன்னா வந்து இங்கே செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வந்து நீங்கள் அந்த 2 transaction வந்து இது மூலியமாக நீங்கள் உள்ளே போய் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. லைக் 3 to 5 daysல கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனையும் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசீவ் பண்ணுறதும் ஈஸியாக ரிசீவ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பே பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இந்தியாவுக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னா இப்போ இல்லை வந்து ரிசீவ் பண்ணணுன்னா வந்து நீங்கள் வந்து கேவைசி டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஒரு இதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளேயும் பண்ணிக்கலாம் ஆர் இன்டர்நேஷ்னலி நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து லைக் ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பேபால் மூலியமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.